ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு ஐடிஆர் ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா ஃபைல் பண்றதுக்கான யூட்டிலிட்டிஸ் ஆன்லைன் அவைலபிலிட்டி இன்னும் கொண்டு வரல. அதனால ஃபைல் பண்றதுக்கான டியூ டேட்டையுமே 31 ஜூலைல இருந்து செப்டம்பர் 15 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபைல் பண்ண யூட்டிலிட்டி எனேபிள் ஆன உடனே மேக்சிமம் எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆயிருக்கும் ஆன்லைன் ஃபார்ம்ஸ்ல. நேரே போய் சப்மிட் கொடுக்காம உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராப்பரா வரணும். ரீஃபண்ட் இருக்கிற கேசஸ்ல இல்ல நோட்டீசஸ் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னா இப்ப நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட 26AS டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 26ASன்றது உங்களோட டாக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன டிடிஎஸ் உங்க எம்ப்ளாயர் பிடிச்சாங்க, எவ்வளவு அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணீங்க, அது போக முக்கியமான ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே 26ASல ரிஃப்ளெக்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட ஏஎஸ் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், அப்புறம் ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் வித்திருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்க வித்திருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டில் பண்ணியிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே அதுல கேப்சர் ஆகும். நம்மளோட ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் இந்த ஏஎஸ்லயே கேப்சர் ஆயிடும். அதனால நீங்க ஒரு வாட்டி 26AS ஏஎஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆட்டோ ஃபில் வர டேட்டாவோட. அதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னா சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரீஃபண்ட் ஹோல்டை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நோட்டீசஸ் வராமலும் தவிர்க்கலாம்.